சித்தாந்த ரீதியாக கொஞ்சம் வந்து ஒரு நடுநிலையில் இருக்கிறாரு. நடுநிலை அப்படின்னு சொல்கிறது சென்டர்ன்றது ஓரளவுக்கு இந்த இந்தியா கூட்டணி பக்கத்தில் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதனால இந்த பக்கம் வந்திருக்காரு. இவர் பிஜேபி அன்னைக்கு போக முடியாது. பிஜேபி நான் வந்து எந்த பக்கமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஸ்டாண்ட் முதல்ல எடுக்கிறதுனால இப்போ அந்த கூட்டணிக்கு வந்திருக்காரு. இப்போ அவர் தன் தொழிலை காப்பாற்றிக்கிறணும் அப்படின்னா கமலஹாசனுக்கு வந்து ரெட் ஜெயின் வாய்ப்பு கொடுத்து தான் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது. கமலுக்கு நான் டேட் கொடுக்குறாருன்னா இன்றைக்கி 1000 ப்ரொடியூசர் ரெடியாக இருக்கிறாங்க. கமல் வந்து ஒரு ஷோ கனெக்ட் பண்ணுறாருன்னா இன்றைக்கி 1000 சேனல் வந்து ரெடியாக இருக்குது. அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அவர் படம் வாய்ப்புகளுக்காக தான் நான் திமுக கூட்டணியில் ஆதரவு கொடுக்காருங்க சொல்கிறதெல்லாம் வந்து கமல் மாதிரியான ஒரு பெரிய கலைஞனை அசிங்கப்படுத்துகிற மாதிரி அது. ஓகே, கலை நிலவரத்தை நம்ம சொல்கிறோம், யதார்த்தத்தை சொல்கிறோம். கமலுக்கு வந்து ரெட் ஜெயின் கொடுத்து வாய்ப்பு கொடுத்து தான் வாழணும்னு அவசியம் கிடையாது. கமல் அதை வச்சு தான் பிழைக்க போகிறது கிடையாது. ரெட் ஜெயின் வாய்ப்பே இல்லை, பட வாய்ப்புகளே எல்லாம் வீட்டில் முடங்கி கிடக்கிறாரு கமலஹாசன். ரெட் ஜெயின்ட்னால படம் வாய்ப்பு கொடுக்கறதுனால போய் கட்சியை போய் அங்கே சேர்த்து பிரச்சாரம் பண்ணுறாருன்னு சொல்கிறதெல்லாம் என்ன யதார்த்தத்தை யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? அது கமலுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாரு. நீங்க பிஸியான ஒரு நடிகர் இருக்கு. ஆளுங்கட்சி சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு போகலாம்ல. ஆளுங்கட்சினா மத்தியில் போயிருக்க கூடாதா? ஆளுங்கட்சியில் மத்தியில் கமலஹாசன் போய் என்ன பண்ணியிருப்பாங்களே. கமலஹாசன் மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் பிஜேபியில் போய் சேர்றாரு அப்படின்னா அன்னைக்கு என்ன வேண்டாலும் செய்யறதுக்கு பிஜேபி தயாராக இருக்கும் இல்லையா போல. அப்போ கொள்கை ரீதியாக கொஞ்சமாவது அவருக்கு இடம் இருக்குது மனசில். அந்த கூட்டணி வேணாம் அப்படிங்கிற முடிவில் வந்திருக்காரு. ரெட் ஜெயின்ட்டை காட்டிலும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்தை காட்டிலும் ரெட் ஜெயின் பெரியாளா? இப்போ அவர் நினச்சிருந்து அங்கே போயிருக்கலாமே. ஏதோ ஒரு பெரிய ஹிந்தி ஹாலிவுட் படம் பண்ணிருக்கலாம் இல்லையா, பாலிவுட் படம் பண்ணிருக்கலாம் இல்லையா, அங்கே போய் அதெல்லாம் பண்ணிருக்கலாமே. ஏன் அங்கே போல கமல்? அப்படின்னா கொள்கை ரீதியாக ஒரு சித்தாந்த ரீதியாக கொஞ்சம் அவர் வந்து இதில் ஒத்து போறாரு. காங்கிரஸ் கூட்டணியிலையும் திமுக கூட்டணியிலும் ஒத்து போறாரு. நாட்டுக்கு மேலே ஒரு சில ஒரு காப்பாற்றணுங்கிற ஒரு ஆசை அவருக்கு இருக்கு.